திருமதி துர்கா, நீங்கள் உங்களுக்காக வாதாட வக்கீல் வைக்கவில்லையா? இல்ல சார். இந்த நீதிமன்றம் சார்பாக உங்களுக்காக வாதாட ஒரு வக்கீலை பரிந்துரை செய்யலாமா? வேண்டாம் சார். இந்த வழக்குல நேரடியா நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால எனக்கு நானே வாதாடிக்கிறேன். எஸ், யுவர் பர்மிஷன் கிராண்டட். ஈஸ்வரிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது சார். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக சார் அவளை கொல்ல போறேன்? யுவர் ஆனர், ஈஸ்வரி என்ற அந்த பெண் ராஜகோபால் ரெட்டியாரின் இரண்டாவது மகனின் மனைவி. துர்கா என்பவர் ஹைதராபாத்தில் இருக்கும் STS பேங்கில் தான் பணிபுரிவதாக கூறி போன் மூலம் அவர்களிடம் தொடர்பு வைத்து நட்பை வளர்த்து கொண்டிருக்கிறார். விசாரித்து பார்த்த விதத்தில் STS என்ற பேங்க் ஒன்று இல்லவே இல்லை என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எப்பாடுபட்டாவது ரெட்டியார் குடும்பத்தில் நுழைந்து எப்படியாவது அவர்களுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் என்பது இந்த துர்காவின் ஆசை. இதை தெரிந்து கொண்ட ஈஸ்வரி இவரை கண்டித்துள்ளார். எங்கே தன் கொட்டு அம்பலமாகி விடுமோ என்று அஞ்சிய துர்கா நயவஞ்சகமாக பேசி ஈஸ்வரியை ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து சென்று சைனைடு என்ற கொடிய விஷத்தின் மூலம் அவளை கொன்றிருக்கிறார். தான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருக்கிறார். பாவம், இவர் என்ன பண்ணுவார்? விதியினால் அந்த சைனைடு குப்பியை இவர் பேக்கில் போட்டதனால் மாட்டிக்கொண்டார். இல்ல சார், இவர் சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல. அந்த குப்பி எப்படி என் பர்ஸ்ல வந்ததுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். இவர் சொல்றதுல எதுவுமே உண்மை இல்ல, எல்லாமே கட்டுக்கதை. சரி, இதற்கு ஏதாவது சாட்சிகள் உண்டா? உண்டு யுவர் ஆனர். இவர் ஏற்கனவே பொது இடத்தில், அதுவும் கோவிலில் ஈஸ்வரியை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியுள்ளார். அதுக்கு அங்கிருக்கும் குருக்களும் இவருடன் வந்த அம்புஜ மாமையுமே சாட்சி. சார், அது ஏதோ என்ன அறியாம யதார்த்தமா சொன்ன வார்த்தை சார். மத்தபடி கொலை பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல சார், சத்தியமா இல்ல. இந்த சம்பவம் கொலை நடப்பதற்கு முன்பாகவே நடந்துள்ளது. இவர்தான் கொலை செய்துள்ளார் என்று தெளிவாக தெரிகிறது. எனவே இவருக்கு தக்க தண்டனை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் தரப்பில் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? யதார்த்தமா நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ எனக்கு எதிராக அமைச்சு என்ன குற்றவாளி ஆக்கிட்டாங்க சார். சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல சார், அதான் உண்மை. எனக்கும் ஈஸ்வரிக்கும் ரெட்டியார் குடும்பத்துக்கும் எந்த விரோதமும் இல்ல. அவங்க சொத்தை அபகரிக்கணும்னு நான் நினைக்கல. பின்ன எதுக்கம்மா ஹைதராபாத்ல இருந்து அந்த குடும்பத்தோடு பழகுன? பாசத்தினால தான் சார் அவங்களோட பழகுன. இன்னொரு விஷயம் யுவர் ஆனர், இவருடைய கணவர் யார் என்றே இன்னும் தெரியவில்லை. போலீஸ் விசாரணையிலும் கூட இவருடைய கணவர் யார் என்றே கூறவில்லை. இவருடைய கணவர் வெளியூரில் இருப்பதாக கூறிக்கொண்டு தனக்குத்தானே தாலியும் கட்டிக்கொண்டு யாருக்கோ குழந்தையும் பெற்றுக்கொண்டு நல்ல குடும்பத்து பெண்மணி போல் பாசாங்க செய்து கொண்டிருக்கிறார். இல்ல இல்ல இல்ல, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. யுவர் ஆனர், இவர் ஒரு தப்பான பெண்மணியும் கூட இல்ல. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் சாட்சி கூண்டில் ஏறி சொல்லலாம். உங்கள் பெயர்? ராஜகோபால ரெட்டி.
இந்த பொண்ணுக்கு புருஷன் இருக்கான். இந்த உட்கார்ந்து இருக்கானே என் மகன் சத்தியசீலன். அவன் தான் இந்த பொண்ணோட புருஷன். அப்படின்னா இந்த துர்கா உங்க மருமகளா? என் மருமகன் சொல்றதை விட என் மகனோட பொண்டாட்டின்னு சொல்லணும் சார். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட யாருக்குமே சொல்லல. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயம் எனக்கே இப்பதான் சார் தெரியும். சொந்தம் எது சொந்தம், சொந்தம் எது சொந்தம். இந்த வழக்கை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன். அதுவரை துர்காவை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவிடுகிறேன். நீ எல்லாம் ஒரு பெரிய வக்கீல், வெளியில சொல்லிட்டு தெரியாத. அவளுக்கு எதிரா வலுவான ஆதாரங்களை ஏற்படுத்தி கொடுத்து அவ கையாலேயே அவ கண்ணை குத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணியான சொன்னா எல்லாத்தையும் சொதப்பிட்டு வந்து என் முன்னாடி நிக்கிற உன்னெல்லாம். மேடம், நானெல்லாம் கரெக்டா தான் பேசணுங்க. இன்னும் கூட மறு விசாரணையில இருக்குதுங்க. அப்போ நல்ல வலுவான பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சு அவளை வெளியவே வரவிடாத அளவுக்கு பண்ணி போறணுங்க. இத பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த துர்காவுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கணும் சொல்லிட்டேன். மேடம், அவ ஆல்ரெடி சைனைட கையில வச்சிருந்தா. இந்த ஒன்ன வச்ச அவளை தீவிரவாத லிஸ்ட்ல போட்டு ஜென்மத்துக்கு வெளியவே வர முடியாத அளவுக்கு பண்ணி போறணுங்க. முதல்ல அதை செய். சித்தப்போ, அந்த பணத்தை கொடுங்க. வேண்டாங்க மேடம், கேஸ் முடிஞ்ச பின்னாடி நான் வாங்கிக்கிறேனுங்க. சரி சரி, கிளம்பு. நன்றிங்க மேடம், வரணுங்கண்ணா. ஜெயிலில் ஆயுள் முழுக்க வாழ போகிறது நீயா இல்லை துர்காவான்னு பொறுத்திருந்து பாரு ராஜகண்ணே. கடவுளே, யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அவருக்கே தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் யாருக்கும் உண்மையை மறைக்க வேண்டியதில்லை. என்னால என் மாமனார் மனசை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. சபையில மருமகளா ஒத்துக்கிட்டவரு குடும்பத்துக்குள்ள ஒத்துக்க மாட்டாரா என்ன? இனிமே நிரந்தரமா அந்த குடும்பத்தோட நான் சேர்ந்து வாழ போறேன். சத்யா,
என்னதான்ப்பா முடிவெடுத்திருக்க? நான் உனக்கு அப்பனும் இல்லை, நீ எனக்கு மகனும் இல்லைன்னு சொல்லிட்டாரு எங்கள் அப்பா. உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு அவங்க புருஷன் தான் முக்கியம். பெத்த பாசம் மனசில் இருந்தாலும் கண்ணில் காட்ட மாட்டாங்க. நம்ம சூர்யாவை பார்த்த பிறகுமா அவளுக்கு இறக்கம் வரல? இறக்கப்படுறாங்க. ஏன், என் பொண்டாட்டி மேலே கூட நம்பிக்கை இருக்கு. ஆனால் நான் அவங்கள ஏமாத்திட்டேனா அதே ஒரு குத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சத்யசீலன்னு பேரை வச்சுக்கிட்டு வார்த்தைக்கு வார்த்தை பொய் சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. விடு சத்யா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாட்டுல எத்தனையோ பேர் எதுக்கெல்லாமோ பொய் சொல்றா, ஃப்ராடு பண்றா. நீ என்ன உங்க ஆத்துக்கு தெரியாம ஒரு கல்யாணத்தை பண்ணி மறைச்சிருக்க, அவ்வளவுதானே? துர்கா மாதிரி ஒரு பொண்ணு நோக்கு பொண்டாட்டியா கிடைச்சதே ஒரு பொக்கிஷம். இத பாரு, அவளே தானா வருவா. நிம்மதியா இரு. இத பாரு சத்யா, விஷயம் வெளியில தெரியற வரைக்கும் தான் பயம். இப்பதான் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருத்தோ இல்லையோ, அதுக்கப்புறமா எதுக்கா பயப்படுற? தைரியமா இருப்பா. ஆனா ஒண்ணு சத்யா, துர்காவை உங்க அப்பா அம்மாவால பார்க்காம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க மனசுல கல்வெட்டு மாதிரி அவ பதிஞ்சு போயிருக்கா. கண்டிப்பா துர்காவோட பாசம் வேண்டுதல் எல்லாமே ஒரு நாள் உங்க அப்பாவோட மனசை தட்டும். நிச்சயமா அவளுக்கும் மனசு மாறும். கண்டிப்பா அவ வருவா. நம்பிக்கையோட இரு சத்யா. நான் வரேன். என்னங்க என்னங்க, நான் உங்க ஈஸ்வரி வந்திருக்கேங்க. நான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பண்ண துரோகத்துக்கு ஆண்டவன் எனக்கு தண்டனையை கொடுத்துட்டாங்க. அந்த துர்கா ரொம்ப நல்லவங்க. என்னங்க, நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதாங்க? நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லி உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு பச்சை துரோகிங்க, பச்சை துரோகி. நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து உங்க குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைச்சோம். உங்க குடும்பத்துல நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தாங்க காரணம். நான் உயிரோடு இருக்கும்போது பொய் சொல்லி உங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்டப்போ நான் உங்க கூட இல்லைங்க. அதனாலதான் ஆத்மாவை நான் வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். என்னங்க, நான் பேசுறது கேக்குதுங்களா? என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இல்லைன்னா என் ஆத்மா கூட சாந்தி அடையாது. ப்ளீஸ். என்னங்க,
எனக்காக வாழ கொடுத்து வைக்கல. என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களாங்க? என்ன நினைச்சு நீங்க இப்படி எல்லாம் தவிக்கிறீங்களேங்க? நான் தப்பு பண்ணிட்டேங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க பாவா. தப்பு செஞ்சுட்டு காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டா மறக்க முடியுமா? இல்ல மன்னிக்கத்தான் முடியுமா? இந்த 30 வருஷ தாம்பத்தியத்துல என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட எதையாவது நான் மறைச்சிருப்பேனா கிருஷ்ணா? நீ மட்டும் ஏமா இப்படி பண்ணிட்ட? இல்ல பாவா, நானும் உங்களை மாதிரி தான் பாவா. உங்களுக்கும் சேர்த்து நான் உங்க மேல ஆத்திரப்பட்டேன். நீங்க என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்களோ அத்தனையும் அவங்கள நிக்க வச்சு கேள்வி கேட்டேன். என் வாயை எல்லாரும் கட்டி போட்டுட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? என் வயித்துல சுமந்த புள்ள வாழா போன என் மனசு கேட்க மாட்டேங்குது. உங்க அளவுக்கு என்னால வைராக்கியமா இருக்க முடியல பாவா. என் பேரனை பார்க்கும்போது என் மனசு துடிக்குது. என் புத்திசாலி மருமகளை பார்க்கும்போது என்னால ஏத்துக்காம இருக்க முடியல பாவா. அப்போ நீங்கள்லாம் மனசாட்சிப்படி நடக்கிறவங்க, நான் மனசாட்சியே இல்லாதவன், அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்லைங்க பாவா. இல்லம்மா கிருஷ்ணா, நீ இப்ப பேசுறதெல்லாம் புதுசா இருக்கு. இல்ல பாவா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல, இப்போ உன் மனசு ரொம்ப மாறி இருக்குமா? பாவா, துர்கா ரொம்ப நல்லவ. நல்லவதான், இல்லைன்னு சொல்லலையே. எல்லாரும் அவளை கொலகாரின்னு சொன்ன போது கூட நான் நம்பலம்மா. ஏன்னா ஒரு எறும்புக்கு கூட அவ துரோகம் நினைக்க மாட்டா. ஏண்டா, அவன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறிய, அப்புறம் ஏன் அவளை மருமகளா ஏத்துக்க மாட்டேங்கிற? ஜாதி, அவ ஏன் ஜாதி இல்லையே. எனக்கு என் ஜாதி, குடும்பம் இதெல்லாம் தான் முக்கியம். ஏண்டா உனக்கு ஜாதி வெறி இப்படி போகுது? என்னையம்மா குறை சொல்ற? உன் புருஷனை சொல்லு. அவர் ரத்தம் தாம என் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப என்னால எப்படி மாறிக்க முடியும்? டேய், நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இவ்வளவு ஜாதி வெறி பிடிச்சவன்னு நான் நினைக்கவே இல்லடா. நம்ம சத்தியசீலனுக்கு நம்மளே பொண்ணு பார்த்துருந்தா கூட இவ்வளவு ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருக்க முடியாதுடா. அம்மா, துர்கா மாதிரி நல்ல ஒரு மருமக நம்ம வீட்டுக்கு வரணும் நானும் தான் ஆசைப்பட்டேன். என்ன செய்யறது? நம்ம ஜாதி இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஜாதி வெறி உனக்கு தலைக்கு ஏறி போச்சுடா. உன்னை திருத்தவே முடியாது. என்னைக்கு இதெல்லாம் விட்டுட்டு வர்றியோ அன்னைக்கு தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். பாவா, பேசாத. இனிமே என் கூட பேச வேண்டாம். உன் கையால் ஒரு கிளாஸ் தண்ணி கூட இனிமே நான் வாங்கி குடிக்க மாட்டேன். பாவா, என்ன நீங்க செத்து போன்னு சொல்லுங்க. அந்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டுறேன். ஆனா என் கூட பேச மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க பாவா. பாவா.